சாவா அப்படின்ற ஹிந்தி திரைப்படம். விக்கி கௌஷல், ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க. கதை என்ன அப்படின்னா, சத்ரபதி சாம்பாஜி மகாராஜ், சத்ரபதி சிவாஜி மகாராஜனுடைய மகன். அவர் அவுரங்கசீபுக்கு எதிராக நடத்திய ஒரு தீரமிக்க போராட்டம். எப்படி ஹிந்து ஃபெய்த்தை காப்பாத்துறதுக்கு அவர் என்ன மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சார். அதுவும் குறிப்பா ஒரு போட்டோவை போட்டிருக்காங்க. அவர் முதுகெல்லாம் பயங்கரமா காயம், அடிச்சு வர்ற காயம். இது சும்மா சினிமால பாக்குறது கம்மியான காயம். இதை விட மிக கொடூரமான வழிகளை சாம்பாஜி மகாராஜ் அனுபவிச்சுதான் நம்மளுடைய ஹிந்து ஃபெய்த்தை காப்பாத்தினாரு அப்படின்றதுதான் அவங்க சொல்ற கதை. அந்த திரைப்படத்தின் வாயிலாக பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் சமூகத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது வெளியே வரவங்களாம் அழுதுட்டு வெளியே ஓடி வராங்க. அப்புறம் தியேட்டருக்குள்ளே கத்துறாங்க. ஸ்கூல் பசங்களாம் உறுதிமொழிலாம் எடுக்கிறாங்க. இந்த அளவுக்கு அந்த படம் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக நம்ம நிறைய படம் பேசினாலும், காஷ்மீர் ஃபைல்ஸ், வேக்சன் வார், கேரளா ஸ்டோரி, சபர்மதி ரிமோட், அப்படி இப்படி நம்ம நிறைய படம் பேசினாலும், காஷ்மீர் ஃபைல்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப அதிகமான ஒரு பேசு பொருளாகி இருக்கிறது இந்த சாவா திரைப்படம். இந்த சாவா திரைப்படத்துல வரலாறுக்கு பக்கத்துல எவ்வளவு பக்கத்துல இந்த திரைப்படம் இருக்கு, எப்படி பாக்குறீங்க? சாவா அப்படின்னா சிங்கக்குட்டி, அதான் அதுக்கு அர்த்தம். சிங்க யாருன்னா சிவாஜி. சிவாஜியுடைய மகன் சம்பாஜி சிங்கக்குட்டி. இதை 1980 சிவாஜி சாவந்த்னு ஒருத்தர் நாவலா எழுதுறாரு. அந்த நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. நீங்க சொன்ன அந்த கொடூரமான சித்திரவதைகள் எனக்கு இன்னொரு படம் ஞாபகத்துக்கு வருது. பேஷன் ஆஃப் கிறிஸ்ட் பாத்தீங்களா? மெல் கிப்சன் டைரக்ட் பண்ண படம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா இயேசுநாதர் சிலுவையை சுமந்து கொண்டு அந்த 2 திருடர்களோட ஊர்வலமா வருவாரு. வழி நெடுக சவுக்கால அடிப்பாங்க. ஒரே இரத்த கலயபரமா இருக்கும். அதுக்கு பிறகு சிலுவையில அடிச்சு தொங்குறது. அப்ப அந்த மேக்கப்லாம் போட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இயேசுநாதர் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறாரு, அந்த காட்சியை நீங்க பார்க்க முடியாது. அந்த அளவு ரொம்ப கொடூரமா இருக்கும். கிட்டத்தட்ட அதுக்கு நிகரான இந்த மேக்கப்லாம் போட்டு தான் சம்பாஜியை இங்க காட்டுறாங்க. இப்போ இதன் மூலம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, இந்துக்களின் பொற்காலம், அதாவது முகலாயர்கள் என்ற முஸ்லீம்கள் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவை, பாரதத்தை, இந்துஸ்தானத்தை ஆளும் பொழுது அவர்களை எதிர்த்து வீரமாக நின்ற ஒரு இந்து மன்னன் அவர் தான் சிவாஜி. அந்த சிவாஜி என்ற இந்து மன்னனுடைய ஒரு சிங்கக்குட்டி தான் சம்பாஜி. அந்த சம்பாஜி சாகும்போது கூட அந்த முகலாய மன்னன் அவுரங்கசீப்புக்கு பணியாமல் தன்னுடைய உயிரை தியாகம் செய்து இந்துஸ்தானத்தின், இந்துக்களின் வீரத்தை மீட்கிறாரு. இந்த போராட்டம் முடியாது அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு அறிவிக்கிறாரு. இதுதான் அவங்க செட் பண்ற நரேட்டிவ். இதை ரொம்ப சுருக்கி ரத்தன சுருக்கமா சொன்னா, சிவாஜி, சம்பாஜி, ராஜாராம் இவர்கள்லாம் மாபெரும் இந்து வீரர்கள், பாரத தாய் பெற்றெடுத்த தவப்புதல்வர்கள். அவுரங்கசீப் ஒரு கொடூரமான முஸ்லீம், கொடூரமான வில்லன், ஒரு கொடூரமான காட்டுமிராண்டி. இதை தான் அவங்க சித்தரிக்க விரும்புறாங்க. அது சொல்ற அவுரங்கசீப்பை பத்தி சொல்றேன். இவர் இந்த 1658 1707 வரைக்கும் முகலாய பேரரசரா ஆட்சி புரிகிறாரு. அவருடைய ஆட்சி என்பது அன்றைய உலகத்துல உள்ள ஜிடிபி இதெல்லாம் செல்வத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த முகலாய பேரரசு தான் நம்பர் 1. கிட்டத்தட்ட 15 கோடி மக்களை அவங்க ஆண்டிருக்காங்க. இங்க காவிரி கரையிலிருந்து காபூல் வரைக்கும், ஆப்கானிஸ்தானுடைய காபூல் வரைக்கும் இவருடைய ஆட்சி என்பது பறந்து இருந்தது. அதே போல எப்படி சிவாஜி சுல்தான்களோட உறவு வச்சிருந்தாரோ, அதே போல அவுரங்கசீப்பை பல குறுநில மன்னர்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம் மன்னர்கள் ஏற்றிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை முதல்ல சொல்லிடுறேன். சிக்கந்தர் ஆதில் ஷா, இவர் பிஜப்பூர் சுல்தானா இருந்துகிட்டு அவுரங்கசீப் ஆட்சி காலத்துல எதிர்க்கிறாரு. அவுரங்கசீப் ராணுவம் இவரை பிடிச்சு ஜெயிலில் போட்டுருது. அப்போ ஒரு முஸ்லீம் பேரரசர் ஒரு முஸ்லீம் சிற்றரசரை பிடிச்சு ஜெயிலில் போட்டுறாரு. இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து கோல்கண்டா சுல்தான் அபுல் ஹசன் குப்ஷா, இவரையும் 1687 அவுரங்கசீப்பினுடைய ராணுவம் தோற்கடித்து இவரையும் ஜெயிலில் பிடிச்சு. நீங்க சொன்ன 2 பேருமே சிவாஜிக்கும் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஆமா. அடுத்தது மிர்சா ராஜா ஜெய்சிங், இவர் ரஜபுத்திர மன்னர். இவரும் அவுரங்கசீப்புக்கு எதிராக போராடுறாரு. இவரையும் தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு. அடுத்து துரா பேகம், இது அகமத் நகர் சுல்தான். இவங்களையும் போர்ல வென்று இந்த ராஜ்யத்தை முகலாய பேரரசோட இணைச்சிடுறாங்க. அப்புறம் மீர் ஜும்லா கோல்கண்டா, இவரையும் முகலாய பேரரசு இவருடைய நாட்டையும் சேர்த்துடுறாங்க. அடுத்தது அவுரங்கசீப் தன்னுடைய மகனோடய சண்டை போட்டிருக்காரு. மகன் கோவிச்சுக்கிட்டு எனக்கு தனி ராஜ்யம் வேணும் அப்படின்னு போன உடனே முகலாயப்படை அவரையும் சண்டை போடுது. அவர் அதுல இருந்து தப்பி எங்க ஓடுறாரு, பாரசீகத்துக்கு தப்பி ஓடிடுறாரு. இப்ப இந்த உதாரணங்களை எல்லாம் பார்க்கும்போது ஏன் ஒரு முகலாய பேரரசு இந்த முஸ்லிம் சிற்றரசுகளோட போராடணும்? அப்ப இங்க என்ன பாயிண்ட் வருதுன்னா, மன்னர்னா யாரு? மன்னர்னா யாரு? மன்னர்ன்ற ஒரு கிளாஸ்.
அவங்களுக்கு வந்து சாதியோ மதமோ இதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. ஒரு பெரிய நாட்டை வந்து ஆள வேண்டும், அந்த மக்கள்கிட்ட இருந்து வரியை வாங்க வேணும், செல்வத்தை குவிக்க வேணும், எதுக்குறவங்களுக்கு வந்து படை வந்து அனுப்பி வந்து போர் வந்து நடக்கும். போர் வந்து கொடூரமாக தான் வந்து இருக்கும். யார் எதுக்குறாங்களோ அவங்கள வந்து கொல்லணும். அதுல இந்து மன்னர், முஸ்லிம் மன்னர் அப்படின்ற இதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே வந்து கிடையாது. அப்ப இந்த இடத்துல வந்து சம்பாஜியும் சிவாஜியும் அவுரங்கசீப் எப்படி பாக்குறாருன்னா, ஒரு சின்ன பிராந்தியத்தினுடைய கிளர்ச்சிக்காரர்கள். ஒரு மகாராஷ்டிரா மண்ணில் இருந்துக்கிட்டு நமக்கு வந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்துல சிவாஜிட்ட வந்து நிலையான இராணுவம்லாம் வந்து இல்லை, ஒரு கொரில்லா அட்டாக் தான் அவங்க வந்து பண்றாங்க. பின்னாடி தான் அவர் நிலையான இராணுவத்தை எல்லாம் வந்து உருவாக்குறாரு. அப்போ நீங்க இந்தியா முழுவதும் இந்திய துணை கட்டத்தை முழுக்க ஆளக்கூடிய அவுரங்கசீப் வந்து இவரை வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ஏரியால பிரச்சனை பண்ணக்கூடிய கிளர்ச்சிக்காரர் அப்படின்னு முறையெல்லாம் வந்து பாக்குறாரு. ஆமா. அடுத்தது வந்து இவங்க அவுரங்கசீப்பை பத்தி நீங்க கேட்டீங்க இல்லையா? அவுரங்கசீப் வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஃபிகர். இந்த சமீப காலத்துல அதிகமாக பேசப்பட்ட ஒரு நபர்னா அவுரங்கசீப் தான். நான் வந்து ஒரு ஹிந்து நடத்த ஒரு கான்க்ளேவ் ஒன்று போயிருந்தேன். அவுரங்கசீப் பத்தி ரிசர்ச் பண்ண ஒரு ஆய்வாளர் ஒருத்தவங்க பேர் நான் மறந்துட்டேன். ஆட்ரே ட்ரெஸ்கே. அவங்க வந்து அந்த புக்கை பிரசன்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹிந்து நடத்தினது ராம் என்ராம்லாம் அங்க இருந்தாரு. அங்க ஒருத்தர் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, என்ன அவுரங்கசீப் நீங்க புகழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்ராம் தூக்கி வெளியே போடுங்க சொல்லி தூக்கி வெளியே போட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ ஒரு ஒன் ஆஃப் த ஒரு கான்ட்ரவர்ஷியல் பர்சன் அப்படின்னா அவுரங்கசீப் தான். ஆட்ரே அவங்களை பத்தி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஏன் அவுரங்கசீப்பை சுத்தி இவ்வளவு, யார் அந்த அவுரங்கசீப்? இப்ப இந்த படத்தின் மூலமாகவும் சரி, RSS நெடுங்காலமாகவும் அவுரங்கசீப்பை எப்படி சித்தரிக்கிறாங்க, அவுரங்கசீப்னு இல்ல, எல்லா முகலாயர்ல இருந்து எல்லா முகலாய மன்னர்களையும், அதுல குறிப்பா அவுரங்கசீப்பை வந்து ஒரு கொடூரமான ஒரு மன்னன், கொடூரமான முஸ்லிம் மன்னன். அவர் வந்து பதவி ஏற்பதற்காக தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் வெட்டி துண்டாக்கி பயங்கரமா வந்து சர்வநாசம் பண்ணிட்டு பதவி வந்தாரு. அப்பாவை பிடிச்சி ஜெயில போட்டாரு. இந்தியா முழுக்க வந்து வாளால் இந்துக்களை வந்து மதம் மாற்றினாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களையும் இடித்து துவம்சமாக்கி விட்டு மசூதிகளை கட்டினாரு. இப்படி ஒரு பயங்கரமான ஒரு தடித்த வார்த்தைகளோட ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல வந்து உண்மை என்ன? இப்ப நீங்க சொன்ன வந்து அந்த ஆட்ரே ட்ரெஸ்கே வந்து இந்த பர்னிச்சர் எல்லாம் உடைக்கிறாங்க, உடைச்சிட்டு அவங்க உண்மையை வந்து எழுதுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவுரங்கசீப்ல எப்படி வந்து அவர் முகலாய பேரரசரா பதவி ஏற்றார் அப்படின்னா, அவரு ஷாஜகானை வந்து ஜெயிலில் ஆக்ரா கோட்டையில போட்டது வந்து உண்மை, தன்னுடைய சகோதரர்களை அவர் வந்து கொலை செய்ததும் உண்மை. இதை நம்ம வந்து மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இவ்வளவு சொந்த அண்ணன் தம்பின்னு பார்க்காமலே வந்து கொண்டிருக்கானே, அப்ப RSS BJP சொல்றது வந்து சரிதானே அப்படின்னு ஒரு கருத்து தோணுமா தோணாதா? தோணும். வரலாற்றுல உலகம் முழுவதும் இந்த மன்னர்கள் எல்லா மன்னர்களுமே இப்படி வந்து தங்களுடைய சகோதரர்கள், அப்பா, இவங்களையெல்லாம் வந்து காலி பண்ணிட்டு தான் வந்து த்ரோன்ல உட்கார்றது அப்படின்றது அப்படிதான் வந்து நடந்திருக்கே தவிர, மன்னனை பொறுத்த வரைக்கும் எது அவன் முன்னாடி இருக்குன்னு சொன்னா, அவன் கண் முன்னாடி பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ராஜ்யம், அந்த பேரரசு, அதை வந்து தனக்கு வரணும் அப்படின்றதான் அவங்களுடைய குறியா இருக்குமே தவிர, இதுல வந்து ரத்த சொந்தம் பாசம்லாம் வந்து கிடையாது. இப்ப இந்து மன்னர்கள் இப்படி செஞ்சிருக்காங்களா இல்லையா? அதான் கேள்வி. அப்படி கேள்வி வருது இல்லையா? செஞ்சிருக்காங்க. மௌரிய பேரரசு அசோகர் வந்து தனது 99 சகோதரர்களை கொன்று ஆட்சியை கைப்பற்றியதாக பௌத்த நூலான மகாவம்சம் மற்றும் தீபவம்சம் அப்படின்ற நூல்ல வந்து குறிப்பிடுது. அசோகரினுடைய தந்தை பிந்துசாரர் மரணத்துக்கு பிறகு வாரிசு போட்டியில அசோகர் வந்து இப்படிதான் வந்து அரியணை வந்து, அதுக்கப்புறம் தான் அரியணை வந்து கைப்பற்றுறாரு இல்லையா? இப்ப அதே போல வந்து குப்த பேரரசுல 2ஆம் சந்திரகுப்தர், அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சகோதரர் ராமகுப்தரை கொன்னுட்டு ஆட்சி வந்து கைப்பற்றுறாரு. இதுக்கு ஆதாரம் வந்து தேவி சந்திரகுப்தம் அப்படின்ற நாடகத்துல வந்து இந்த நிகழ்வு வந்து விவரிக்கப்படுது. அடுத்து விஜயநகர பேரரசு வந்து சங்கிகள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, முகலாய பேரரசுக்கு எப்படி வந்து சிவாஜி வந்து அங்க ஒரு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாரோ, அதே போல இங்க வந்து ஆந்திரால வந்து தென்னிந்தியாவில வந்து விஜயநகர பேரரசு அப்படின்றவங்க வந்து இவங்க முகலாயர்களுக்கு எதிராக குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து இவங்களே ஒரு இந்து மன்னர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுல இந்த அச்சுத தேவராயர் 1529 இருந்து 1542 வரைக்கும் அவர் அரசாண்டவர். அவரு தனது சகோதரர் கிருஷ்ணதேவராயரின் மகனை கொன்று ஆட்சி வந்து கைப்பற்றுறாரு. கிருஷ்ணதேவராயர் வந்து ஒரு ஃபேமஸான மன்னர். ஆமா, அவரை மகனை போட்டு தள்ளிட்டு தான் அச்சுத தேவராயர் வந்து ஆட்சிக்கு வந்து வராரு. அப்புறம் மராட்டிய பேரரசுல எடுத்துட்டீங்கன்னா 2ஆம் சாகுஜி
1284 1749 வரைக்கும் ஆண்டவர். அவரு தன்னுடைய சகோதரர் 2ஆம் சம்பாஜியை கொன்று வந்து ஆட்சியை வந்து கைப்பற்றுறாரு. அடுத்தது வந்து ராஜபுத்திரர்கள் எடுத்துங்க. ராஜபுத்திரர்கள் வந்து அதிகார போட்டி ரொம்ப ஃபேமஸ். ஒருத்தர் அடிச்சுக்கிறதுன்றது வந்து அந்த காலத்துல இருந்தே இருக்கு. அதுல பிகானீர் மன்னர் ராய் சிங் 1574 1612 தன்னுடைய சகோதரர் பிரதாப் சிங்கை கொன்று வந்து ஆட்சியை வந்து கைப்பற்றுறாரு. இது அங்க. அடுத்து நம்ம ராஜராஜ சோழன் எடுத்துக்கங்க. ஆதித்த கரிகாலன் யாரு கொண்டாங்க அப்படின்ற கான்ட்ராவர்சி இன்னைக்கு முடியல. என்ன அதுல ஒரு வெர்ஷன் என்னன்னா, வாரிசு போட்டியில தான் அவர் வந்து கொல்லப்படுகிறார், அந்த சதினால தான் கொல்லப்படுகிறார், அப்படி ஒரு வெர்ஷன். அடுத்து வந்து வீரத்வாஜன் வகேலா வம்சம். இந்த வகேலா வம்சத்தின் மன்னர் வீரத்வாஜன் வந்து தன்னுடைய சகோதரர் விசலதேவனை கொன்று ஆட்சி வந்து கைப்பற்றுறாரு. அதுக்கு பிறகு வந்து காஷ்மீர்ல வந்து அனந்தவர்மன் அந்த ராஜா என்ன பண்றாருன்னு சொன்னா 1089 தனது சகோதரர் கல்சனாவை கொன்று ஆட்சி வந்து பிடிக்கிறார். உங்களுக்கு நான் 8 உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன். காஷ்மீர்ல இருந்து நம்ம காவிரி வரைக்கும் வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த மன்னர்கள்லாம் யாரு? இந்துக்கள் தானே. இவங்கெல்லாம் கொன்னது யாரு? சகோதரர்களை தானே கொண்டிருக்காங்க. அப்ப அவுரங்கசீப்பை மட்டும் சொல்றீங்க. அப்புறம் அவுரங்கசீப்புக்கு ஒரு நீதி, இவங்களுக்கு வந்து அரங்கநாதனுக்கு ஒரு நீதியா? அப்ப அப்ப இந்து மன்னர்கள் அந்த ஒரு அரியணையை பிடிக்கணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்திருக்கு அப்படின்றது நீங்க சொல்லும் பொழுது இது ஒரு மேட்டரே கிடையாது இல்லையா? ஏன்னா இது நீங்க ராஜான்னு வந்துட்டாலும் இது நடக்கத்தானே செய்யும். அப்ப அங்க வந்து ஜனநாயகமோ அதெல்லாம் வந்து எதுவும் கிடையாது. யாரு வந்து முந்திக்கிறாங்களோ, யாரு முதல்ல போட்டு தள்ளுறாங்களோ அவங்க தான் வர முடியும். நீங்க இப்ப ஆனா நான் சொன்ன இந்த இந்து மன்னர்களுடைய ராஜ்யங்களை விட முகலாய பேரரசு என்பது வந்து ஒரு பெருசு பேரரசு. அப்ப அந்த பேரரசினுடைய பேரரசர் ஆகணும் அப்படின்னு ஒண்ணு வரும்பொழுது இந்த வாரிசு சண்டை என்பது வந்து ரொம்ப சாதாரணமானது, ரொம்ப தீவிரமாகவும் இருக்கும். அந்த கான்டெக்ட் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது எப்படி சிவாஜி படையில் வந்து முஸ்லீம் தளபதிகள் வந்து வேலை பார்த்தாங்களோ அதே போல அவுரங்கசீப் படையில வந்து முக்கியமான இந்து தளபதிகளும் பணியாற்றிட்டு இருக்காங்க. அதுல வந்து ராஜா ஜெய்சிங் இவர் ஒரு பிரபலமான இந்து தளபதி. இவர் அவுரங்கசீப்பினுடைய இராணுவத்துல முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. அடுத்தது ராஜா ஜஸ்வந்த் சிங் மர்வார் மன்னர், அவரும் வந்து இராணுவத்துல வந்து உயர்ந்த பதவியை வந்து வகிக்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு முஸ்லீம் மன்னனா இருந்தா இப்படி இந்த 2 முக்கியமான இந்து தளபதிகள் அங்கேயே முஸ்லிம் அப்படின்ற அந்த போட்டியே இங்க இல்ல. அவங்க அவுரங்கசீப்போ சிவாஜியோ ஒரு 500 வருஷம் கழிச்சு வந்து இங்க சங்கிகள்னு ஒரு கூட்டம் வரும், வந்துட்டு நம்ம வரலாற்றை இப்படி எல்லாம் மாத்தி எழுதுவான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே அவங்க வந்து இதெல்லாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவங்க சொல்லலைனாலும் இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது அதை வந்து புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த அவுரங்கசீப் இராணுவத்துல இந்து தளபதிகள் வேலை பார்த்தாங்கன்னு சொல்றேன் இல்லையா? அவுரங்கசீப்பினுடைய அந்த முகலாய பேரரசு இராணுவத்துல வந்து அது பீக்ல இருக்கும்போது அதிகபட்சமாக 5 லட்சம் பேர் வந்து வேலை பார்க்கறாங்க. அவுரங்கசீப்பே தன்னுடைய பிற்காலம் முழுவதும் வந்து இவங்க சொல்றதுன்றது மதமாற்றம் தான் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் அது வந்து முகலாய பேரரசனுடைய பார்வையாவே இல்லையா? இல்ல மதமாற்றம் செய்வதுன்றது அவங்களுக்கு நோக்கமாவே இல்லை. அதுக்கு வாரேன். இந்த 5 லட்சம் பேர்ல வந்து காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கிப்படை எல்லாமே இருக்கும். இதுல இந்துக்களும் இருக்கிறாங்க, முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. நீங்க முஸ்லீம்களை மட்டும் வைத்து வந்து ராணுவத்தை உருவாக்க முடியுமா? சாத்தியமே இல்லை. இப்ப அவுரங்கசீப் வந்து வாளால மதம் மாத்தினாரு அப்படின்னு ஒரு இதை வந்து முன்வைக்கிறாங்க. இப்ப வாளால மதம் மாத்தி வரி இந்துக்களுக்கு வந்து வரி எக்ஸ்ட்ரா போட்டாங்க, மதம் மாற்றம் செஞ்சுட்டா வரி கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்பவும் வந்து அப்ப இருந்த இந்துக்கள் நிறைய பேர் வந்து அதனால மதம் மாறாம கஷ்டப்பட்டா கூட மதம் மாறாம இருந்தாங்க, அந்த எல்லா வழியையும் தாங்கிக்கிட்டாங்க அப்படின்றது அது ஒரு வேர்ஷன் வந்து தொடர்ச்சியாக. இப்ப இதை உண்மைன்னு வச்சுக்கிட்டா இன்னைக்கு வந்து அந்த 15 கோடி மக்கள்ல ஒரு 10 கோடி 12 கோடியாவது முஸ்லீம்களா மாறி இருக்கணும். மாறி இருந்தா இன்னைக்கு இந்தியாவினுடைய பாப்புலேஷன்ல வந்து இந்துக்கள் 88% நினைக்கிறேன், 88 87. இது வந்து முஸ்லீம்களுடைய பாப்புலேஷனா இருந்திருக்கணும். அப்ப இவர் வாளால் மதம் மாற்றவில்லை, மாற்ற முடியாது. அவுரங்கசீப்பினுடைய நோக்கம் என்னன்னா இந்த இந்திய துணை மதத்தை பரப்புவத ஒரு நோக்கம் இல்ல. அதை பரப்புற நோக்கமாக இருந்தாலும் ஒரு மனிதனை வந்து வாழ வச்சு நீங்க மதம் மாற்ற முடியாது. நீங்க முகலாயர்கள் காலத்துல வந்து மத மாற்றம் எப்படி நடந்ததுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த முகலாய பேரரசுல வந்து நம்ம வந்து மதம் மாறினால் நமக்கு வந்து ஆதாயம் கிடைக்கும், நம்ம வந்து அரசு அதிகாரம் இந்த மாதிரி பதவிகள் இது மாதிரி ஏதாவது கிடைக்கும், இப்படி ஒரு தன்னார்வ நோக்கத்தோட மதம் மாறியவர்கள்லாம் இருந்தாங்களே தவிர இந்த ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன் என்பது இதுல துளியும் இல்லை. உங்களுக்கு இன்னொரு நவீன உதாரணம் சொல்றேன். இப்ப மெக்கா இருக்கு. மெக்கால வந்து ஒரு ராயல் கிளாக் டவர்னு ஒன்று இருக்கு.
அது வந்து உயர்ந்த கட்டடம். உலகத்திலே ஒரு பெரிய ஒரு கூண்டு கடிகாரத்தை வந்து அதில் வச்சிருக்கிறாங்க. நைட்டு எல்இடிலாம் போட்டாங்கன்னா பல கிலோமீட்டர் தூரத்தில் வந்து தெரியும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் கட்டியிருக்கிறாங்க. மெக்காவில் வந்து நான் முஸ்லீம்ஸ் யாரும் போகக்கூடாது. முஸ்லீம்ஸ் மட்டும்தான் மெக்கா நகரில் வந்து அனுமதி உண்டு. சவுதிக்கு யார் வேணா போகலாம், ஆனால் மெக்காவுக்கு வந்து போக முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஆர்கிடெக்ட்ஸ், இன்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கன்வெர்ட் ஆகிறாங்க. முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிட்டு மெக்காவில் போய் அப்புறம் கட்டி முடிச்சுட்டு அப்புறம் வந்து வராங்க. அது ஒரு பேப்பர் கன்வர்ஷன் கூட இருக்கலாம். அதுக்கு பிறகு அவங்க வந்து திரும்ப வந்து அவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு வந்து திரும்பி இருக்கலாம். இப்ப கேள்வி என்னன்னா, தவற கட்டுறதுக்கு முஸ்லீம் மாதிரி போய் கட்டிட்டு வந்தாங்க. ஏன் மாறுறாங்க? ஒரு பெரிய கான்ட்ராக்டை விட முடியாது. அதே சமயத்துல பக்தி கண்டிப்பா நோக்கம் கிடையாது, வேலைக்காக போறாங்க, பிசினஸ் தான். பிசினஸுக்காக அது நீங்க போனாதான் நீங்க கட்ட முடியும், இல்லைன்னா கான்ட்ராக்ட் வந்து போயிடும். அதுக்காக வெள்ளைக்காரங்களே மதம் மாறுறாங்க. அப்ப இந்த மதம் மாறிட்டா திரும்ப கூட அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பிறகு வந்துடலாம். அதுல ஒரு முக்கியமான ஆர்கிடெக்ட் என்ன பண்றாரு, கார்ல போறாரு. கார்ல போய் வந்து அந்த எல்லை வரைக்கும் போயிட்டு அங்க இருந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் வராரு. இப்படி எல்லாம் வந்து நடந்திருக்குது. நான் என்ன சொல்ல வரேன், இப்ப முகலாயர் ஆதாயம் இருக்குன்றதுனால மாறினவங்க நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு புறம் வந்து பார்ப்பனியத்தினுடைய கொடுங்கோன்மை இருக்கு, அதனால ஒடுக்கப்பட்ட மக்கள் மாறுறது ஒரு இது. இந்த மாதிரி அரசதிகாரத்தினுடைய நலன்களை வைத்துக்கொண்டு மதம் மாறுவது அப்படின்றது ஒண்ணு. அப்ப இது வந்து அரசியல் காரணங்களுக்காகத்தான், இங்க வந்து அரசியல் காரணங்களுக்காகவும் இந்த சாதி அமைப்பு காரணங்களுக்காகவும் தான் இங்க மதமாற்றம் வந்து நடந்ததே தவிர, இவங்க சொல்றது போல வாளால் வந்து மதமாற்றம் வந்து நடக்கல. இதை வந்து யார் சொல்றான்னு நீங்க நம்ம அந்த ஆட்ரே ட்ராஸ்கே வந்து இது தெளிவா வந்து சொல்றாங்க, வாளால் இங்கே மதமாற்றம் நடக்கல அப்படின்னு சொல்லி. அடுத்தது அவுரங்கசீப்பு மேல வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு, முகலாயர் மன்னர் பாபரே வந்து கோயில் அடிச்சுட்டு தான் மசூதியை கட்டினார்னு சொல்றாங்க. கோயில் அடிச்சார். அவுரங்கசீப் வந்து நிறைய ஆயிரக்கணக்கான கோவில்களை இடித்து விட்டு மசூதிகளை கட்டினார் அப்படின்னு ஒரு கதையை அவுத்து விடுறாங்க. இது உண்மையா இருந்தா இந்தியாவில் இன்னைக்கு இவ்வளவு கோயில் இருக்க முடியுமா? இப்ப பெரிய கோயில் வயசு என்ன, 1000 வருஷத்தை தாண்டிருச்சு. ஏன் அவுரங்கசீப் வந்து இங்க இடிக்க முடியலையா? அவர்கிட்ட அந்த 5 லட்சம் ராணுவம் இருந்துச்சு இல்ல, இடிங்கடான்னா வந்து ஒரு 2-3 பாபர் மசூதியை 3 மணி நேரத்துல இடிச்சவங்களுக்கு இடிச்சாங்க சங்கிகள். அப்போ ஒரு பெரிய ராணுவம் நினைத்திருந்தால் இடிச்சிருக்க முடியாதா? திருப்பதி கோயில் இருக்கு, அப்புறம் வட இந்தியா முழுக்க பல கோயில்கள் இருக்கு, பூரி ஜெகநாதர் கோயில் இருக்கு. அப்ப இந்த கோயில்கள்லாம் ஏன் இடிக்கப்படல? அப்ப அவுரங்கசீப் வந்து சில இந்து கோயில்களை இடிச்சிருக்கிறார் அப்படின்னா இடிச்சிருக்கிறார், அது உண்மைதான். அது எதுக்காகனா அரசியல் காரணங்களுக்காக, மத காரணங்களுக்காக இல்லை. அதை ஒவ்வொன்றா சொல்றேன். காசி விஸ்வநாதர் கோயில் வாரணாசி வந்து 1669 இடிக்கப்பட்டது. ஏன் இடிச்சாங்கன்னா, இந்த கோயில் நிர்வாகம் வந்து மராட்டியர்களை வந்து ஆதரிக்கிறாங்க, அதாவது சிவாஜி. அப்ப இந்த சிவாஜி படையினரை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லி அதை வந்து எதிர்க்க இடிக்கிறார். ஏன்னா இது வந்து அவுரங்கசீப்பினுடைய எதிரிகளுக்கு ஒரு மையமா இருந்ததுன்னு சொல்லி இடிக்கிறாரு. அடுத்தது மதுரால வந்து கேசவராயர் கோயில். இந்த கோயில் வந்து முகலாய பேரரசுக்கு எதிராக வந்து ஜாட் கிளர்ச்சியாளர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க, அவங்களுடைய மையமா இருக்குதுன்னு சொல்லி அதை இடிக்கிறாரு. அடுத்து சோமநாதர் கோயிலையும் வந்து இடிக்கிறாரு. ஏன் இடிக்கிறாருன்னு சொன்னா, இதுவும் வந்து மராட்டியர்களே ஆதரவு பெற்றிருந்ததுனால வந்து இடிக்கிறாரு. இப்ப இது மட்டும் அவுரங்கசீப் செஞ்சிருந்தா நீங்க சொல்லலாம் அவுரங்கசீப் ஒரு மதவெறியர்னு சொல்லி. ஆனா உல்டாவா திருப்பதியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து திருப்பதி கோயிலுக்கு அவுரங்கசீப் மானியம் வழங்குறார். யாருக்கு? லார்டு வெங்கடேஸ்வராவுக்கு மானியம் வந்து வழங்குறாரு. அடுத்தது வந்து பூரியில இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோயில், அந்த கோயிலுக்கு மானியம் வழங்குறாரு. அடுத்தது வந்து கொல்கத்தால இருக்கக்கூடிய காளிகாத் கோவில், இதற்கும் வந்து மானியம் வழங்குறாரு. அப்ப இது 3 முக்கியமான கோயில்னா குட்டி குட்டி கோயில்கள் எவ்வளவு மானியம் வழங்கியிருப்பாரு. அப்ப இந்த கோயில்களுக்கு எல்லாம் எதற்காக மானியம் வழங்குறாரு? ஆதரவா இருக்காங்கன்ற காரணத்துக்காக இந்த கோயில்களுக்கு வந்து மானியம் கொடுக்கிறாரு. அப்போ அவுரங்கசீப்பை நீங்க வந்து ஒரு பேரரசனாக ஒரு ராஜ்ய காரணங்களாக வைத்துதான் பார்க்க வேண்டுமே தவிர, அவரை வந்து நீங்க ஒரு முஸ்லீமா பார்க்க முடியாது, ஒரு கொடூரமான அரசராகவும் பார்க்க முடியாது. கொடூரம்னு சொல்லிட்டா எல்லா அரசரும் கொடூரம் தான். இப்போ வந்து இப்ப சேர சோழ பாண்டியர்கள்லாம் இங்க வந்து சண்டை போடும் போதெல்லாம் வந்து எப்படி சண்டை போட்டாங்க? காந்திய வழியிலே சண்டை போட்டாங்க. ரொம்ப கொடூரமா தான் சண்டைன்னா போட்டு கொள்றது, கொடூரமா கொலை செய்யறது, அப்புறம் வந்து பொருட்களை சூறையாடுறது, என்னெல்லாம் இருக்கோ செல்வத்தை அள்ளிட்டு போறது, அப்படி எல்லாம் வந்து சொல்லலாம். இந்து மன்னர்களே பல இந்து கோயில்கள் வந்து இடிச்சிருக்காங்க இல்லையா? இப்போ வந்து பல்லவர்கள் வந்து அங்க சாளுக்கிய மன்னர்களை போய் தாக்கி அந்த
வாதாபியில் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் இடிச்சாங்க அப்படின்லாம் வந்து பார்த்துருக்கோமே. அப்போ இந்து மன்னர்களே வந்து தங்கள் ஆட்சி காலத்தில் வந்து சண்டை போடும்போது, போர் செய்யும் போது பல இந்து கோயில்கள் வந்து இடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த இந்து கோயில்கள் வந்து செல்வத்தினுடைய சின்னமா இருக்குது, அதனால வந்து இடிக்கிறாங்க. இது வந்து அவுரங்கசீப்புக்கும் பொருந்தும். அப்ப சில கோயில்களை இடிச்சிருக்கிறாரு, ஏன்னா தன் எதிரிகளுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. பல கோயில்களுக்கு மானியம் கொடுக்கிறாரு, ஏன்னா எனக்கு ஆதரவு பேரரசை வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது அவுரங்கசீப்பினுடைய உயில் இருக்கு இல்லையா, அவர் வந்து அவருடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதி வந்து போர்க்களங்கள்ல தான் கழியுது. பிற்காலத்துல வந்து முகலாய பேரரசு வந்து தக்கான பீடபூமியில எல்லாரையும் ஒரே நேரத்துல சண்டை போடுறாரு. அப்போ அவர் இறக்குற தருவாயில வந்து உயில் எழுதுறாரு மகன்களுக்கு. அந்த மகன்களுக்கு உயில் எழுதும் போது அந்த ஆக்சுவல் வேர்டு சொல்றேன், நீதியை எப்போதும் முதன்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், மத ஒற்றுமை மற்றும் சமூக நீதியை பேண வேண்டும், இதை சொல்றாரு. அடுத்தது வந்து அவர் வந்து தீவிர முஸ்லீம் இல்லையா, இறைவனை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அப்புறம் வந்து உங்களது மத கடமைகளை நிறைவேற்றுங்கள், இறைவனின் பாதையில் நடப்பதே உண்மையான வெற்றி, அப்படி வந்து சொல்றாரு. அடுத்தது வந்து ஆட்சியை நீதியாக நடத்த வேண்டும், உங்கள் மக்களின் நலனை எப்போதும் முதன்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், ஆட்சியில் நீதியும் நேர்மையும் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன சொல்றாருன்னா, உங்கள் வாழ்க்கை வந்து எளிமையாக வாழ வேண்டும், பொருளாதார செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும், உங்கள் குடும்பத்தை எப்போதும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒரு பேரரசர் சாகும்போது எழுதின உயில்கள். இந்த உயில்கள் இருந்து என்ன தோணுது? ஒரு சாதாரண மனிதர், ஒரு கொடூரம், இவங்க சித்தரிக்கிற மாதிரி ஒரு கொடூரமான மனிதர் கிடையாது. அப்படி இருந்தா இந்த அதெல்லாம் வந்து வந்திருக்குமா? அது மட்டும் இல்ல, இன்னொன்னு என்ன சொல்றாரு தெரியுமா, அவர் வந்து குல்லாக்கள் செய்து வந்து விற்கிறாரு. அதுல வந்து அது உண்மையா? அது ஆக்சுவலா உண்மைதான். நிறைய நான் ஒரு கதை ஒண்ணு படிச்சேன், இடக்கைன்னு சொல்லிட்டு, முத்து ராமகிருஷ்ணனோட நாவல். அத கடைசியா இந்த தொப்பில வர காசு இதை வச்சு கடைசி காலத்துல அந்த காசை என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பிணத்தை வந்து நீங்க ஹுமாயூன் கல்லறை மாதிரி, தாஜ்மஹால் மாதிரி இப்படி ஆடம்பரம் எல்லாம் கட்டாதீங்க, ரொம்ப சாதாரண ஒரு எளிமையா எந்த ஆடம்பரம் இல்லாம தான் நீங்க பண்ணணும், இந்த குல்லாயை விட்டு என்னை வந்து போற்றுவதற்கான துணியை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாரு. அது அவர் தச்ச குல்லாவா என்ன? ஆமா, அவர் செஞ்ச குல்லா. அடுத்தது வந்து அவர் குர்ஆனை வந்து கையெழுத்து பிரதி எழுதி விற்கிறாரு. குர்ஆன் அப்படியே காப்பி பண்ணி எழுதிட்டு அதை வந்து விற்பனை செய்யறாரு. அந்த காசை சேர்த்து வச்சிருக்கிறார். அந்த காசை நீங்க ஏழை எளியவர்களுக்கு பங்கிட்டு கொடுங்கள் அப்படின்னு யார் சொல்றா? முகலாய பேரரசர். 15 கோடி மக்களை வந்து ஆண்டவர், பலருக்கு சிம்ம சொப்பனமாய் இருந்தவர். இதுதான் அவருடைய வந்து கேரக்டர். அவுரங்கசீப் கல்லறை இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். ஆனா அவுரங்கசீப்பை பத்தி இந்த நரேட்டிவை வந்து சங்கிகள் வந்து ஆரம்பிக்கல. சங்கிகளுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தது யாருன்னு சொன்னா பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன்ஸ். ஏன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, 1857 முதல் இந்திய சுதந்திர போர் வந்து நடக்குது. அந்த போர்ல வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் மத வேற்றுமை இல்லாம எப்படி சிவாஜி படையிலையும் முகலாய படையிலையும் சண்டை போட்டாங்களோ சேர்ந்து வந்து சண்டை போடுறாங்க. அப்போ முகலாய பேரரசர் பகதூர் ஷாவை வந்து பேரரசரா வந்து அறிவிக்கிறாங்க. அவர் வீரமான ஒரு மன்னர் இல்லை அப்படின்னாலும் கூட. அதுக்கு பிறகு வந்து நேரடியாக கிழக்கிந்திய கம்பெனியில இருந்த ஆட்சி வந்து பிரிட்டிஷுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து போகுது. அப்ப என்ன முடிவு பண்றாங்கன்னு சொன்னா, இனிமே இவர்களை ஒன்றாக வைத்திராமல் இந்த மத பிரிவை வந்து உருவாக்க வேண்டும் அப்படின்னு அந்த பிரிவினைவாதத்தை வந்து கொண்டு வராங்க. அதுல வந்து யாரு, த ஹிஸ்டரி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு ஜேம்ஸ் மில் வந்து 1817 வந்து புக் எழுதுறாரு. அடுத்தது வந்து த ஆக்ஸ்போர்ட் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வின்சென்ட் ஸ்மித் 1919 எழுதுறாரு. வெளிநாட்டை சேர்ந்தவர் தான். ஆமா, அவங்க லேட்டஸ்ட். நான் சொல்றது வந்து நம்ம ஆர்டர் யாருன்னு சொல்லல, சோ அதனால சொல்றேன். அவங்களும் வெளிநாட்டை சேர்ந்தவங்க தான். வெளிநாட்டை சேர்ந்தவங்க தான். இது 1919 வின்சென்ட் ஸ்மித் வந்து எழுதுறாரு. சாவர்கர் 1925 எழுதியிருக்காரு. அடுத்தது அவுரங்கசீப் பத்தி. ஆமா, 1960 ஆர்சி மஜும்தார் வந்து முகல் எம்பையர் அப்படின்னு ஒரு புக் வந்து எழுதியிருக்கிறாரு. அப்புறம் வந்து 2007 வந்து சதீஷ் சந்திரா த ஹிஸ்டரி ஆஃப் மெடிவல் இந்தியா அவர் எழுதியிருக்காரு. இந்த நூல்கள் பிரிட்டிஷ்காரன்ல ஆரம்பிச்சு இந்திய வரலாற்று அறிஞர்கள் வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, அவுரங்கசீப் வந்து கொடூரமானவர், அவர் வந்து மதவெறியர், அவர் வந்து இந்துக்களை கொன்றார், அவர் மதமாற்றம் பண்ணாரு, அவர் கோயில்களை இடித்தாரு இப்படின்னு வெள்ளக்காரன் பிள்ளையார் சொல்லி போட்ட அந்த நரேட்டிவை 2007 வரைக்கும் வந்து இவங்க சித்தரிச்சிருக்கிறாங்க. அப்ப பிரிட்டிஷாருடைய நோக்கம் வந்து என்னன்னா, இப்படி இந்து முஸ்லீம்னு இவங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா இந்த நாட்டை வந்து நீண்ட ஆண்டுகள் நம்ம வந்து ஆளலாம் அப்படின்னு சொல்லி இதை ப்ரமோட் பண்றாங்க. அதையே வந்து உள்வாங்கிட்டு இந்திய வரலாற்றறிஞர்களும் அதை வந்து வாந்தி எடுக்கிறாங்க. யாரும் இதை ஃபேக்சுவலா செக் பண்ணல.
ஏன்னா இப்போ முகலாயர்கள் ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க பண்டைய இந்தியா மாதிரி வந்து வரலாற்று அறிவே இல்லாத ஒரு ஆட்சி இல்லை அப்படி சொல்ல முடியாது. முகலாயர்களுக்கு வந்து வரலாற்றை பதிவு செய்யும் ஒரு பழக்கம் வந்து இருக்குது. எல்லா ஆவணங்களும் இருக்குது. இப்போ நம்ம வந்து அக்பரை பத்தி நூல் இருக்குது, பாபரை பத்தி நூல் இருக்குது, அவங்களுடைய சமகால பல பேர் வந்து எழுதியிருக்கிறாங்க, உயில்கள் இருக்குது, இப்படி பல இது இருக்கு இல்லையா. இது எதையுமே செக் பண்ணாம இவங்க தங்கள் கற்பனையாக இந்த நரேட்டிவுக்கு வந்து செட் பண்றாங்க. இதைத்தான் பின்னால வந்து சங்கிகள் வந்து அவங்க ஆள்றதுக்கு ரெண்டு பேரும் இவர் மோசமானவர் இந்துக்கள் முதல்ல பிளவு ஏற்படுத்துறாங்க. ஆமா, இப்ப சங்கிகள் இதை பண்றதுக்கான காரணம் என்ன? சங்கிகளுக்கு வந்து இது ரொம்ப தோதா இருக்குல்ல. இப்போ ஆர்எஸ்எஸ்ஸே வந்து இந்து முஸ்லீம் கலவரத்துல வந்து அந்த சித்பான் பார்ப்பனர்கள் வந்து அந்த பேஷ்வாக்களின் பெருமையை வந்து மீட்க வேணும் என்ற நோக்கத்தோட தானே அந்த ஆர்எஸ்எஸ் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. அப்போ அவங்களுக்கு வந்து முஸ்லீம்களை வில்லனா காமிக்கிறதுக்கு இந்த முகலாய சாம்ராஜ்யமும் முகலாய வழித்தோன்றர்களும் குறிப்பா அவுரங்கசீப்பும் அவங்களுக்கு முக்கியமான ஒரு பலிகடா அல்லது பகடைக்காய். அவுரங்கசீப் வச்சுட்டே நீங்க வந்து மொத்தத்தையும் நீங்க சொல்லிடலாம். முஸ்லீம்லாம் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு கொடூரமானவர், சொந்த தம்பிகளெல்லாம் எப்படி கொல்லுவாரு, இப்படின்ற இதை வந்து நீங்க சுலபமா கொண்டு போயிடலாம் இல்லையா. இதுதான் அவங்களுடைய வந்து நோக்கம். அப்ப இந்த காலனி ஆட்சியிலிருந்து இப்ப இந்திய வரலாற்று அறிஞர்கள் வரைக்கும் எழுதின இந்த பர்னிச்சரை உடைச்சவங்க தான் ஆட்ரே ட்ரெஸ்கே. அவங்க எழுதினது அவுரங்கசீப் த மேன் அண்ட் த மித். இதுதான் அவங்க எழுதின அந்த நூல். அந்த நூலில் நம்ம இது வரைக்கும் நம்ம பேசணும்ல, அந்த வாடாள மதம் மாத்தினாரா, கோயிலை அடிச்சாரா, கோயில்களுக்கு மானியம் கொடுத்தாரா, ஜஸ்யா வரி வந்து எதுக்கு விதிச்சாரு, ஜஸ்யா வரி எதுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா அது ஒரு மத வரி அல்ல, மாறாக அது ஒரு பாதுகாப்பு வரி. அது இந்துக்களுக்கு மட்டும் இல்ல பிற மதங்களை சேர்ந்தவர்களுக்கும் விதிக்கப்பட்டது. அது வந்து முகலாய பேரரசனுடைய வருவாய்க்காக போடப்பட்ட வரி அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. ரெண்டும் சொல்லலாம். ஓகே, அது வந்து அந்த முஸ்லிமா மாறிங்கன்னா வரி கம்மி அப்படின்னு நான் முதல்ல கேட்ட கேள்வி அதுதான் அந்த ஜிஸ்யா. ஆமா ஆமா, அது வந்து பாதுகாப்பு வரி. நீங்க வந்து உங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு வரி என்ற நோக்கத்துல அதுதான் விதிக்கப்பட்டது. அடுத்தது வந்து அவுரங்கசீப்பினுடைய இந்த கொடூரமான ஆட்சி தான் முகலாய பேரரசனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் பொய் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவுரங்கசீப் காலத்துலதான் முகலாய பேரரசு தனது உச்சத்தை வந்து அடையுது. அதுக்கு பிறகு பேரரசு விரிவடைஞ்சிருச்சு. விரிவடைஞ்ச பின்னாடி அவுரங்கசீப்புக்கு பின்னாடி வந்த வாரிசுகள் வந்து சரியில்லை. அதுக்கு பிறகு பொருளாதாரம் பல வரலாற்று காரணங்களால முகலாய பேரரசு வந்து வீழ்ச்சி அடையதே தவிர அவுரங்கசீப் மட்டும் அவுரங்கசீப்போட காலம் முடிஞ்சு கொஞ்ச காலத்துல பிரிட்டிஷ் வந்துடுறாங்களா? வந்துடுறாங்க. அவர் இருக்கும் போதே கூட வந்துடுறாங்க. எல்லாரும் வந்துடுறாங்க, டச்சுக்காரர்கள் எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. அடுத்தது இன்னொரு மாயை வந்து என்னன்னா அவுரங்கசீப் வந்து ஒரு காட்டு மிராண்டி. கலை கலாச்சாரம்னாலே அவருக்கு சுட்டு போட்டாலும் பிடிக்காது. இது ஒரு பாப்புலர் நரேட்டிவ். ஆமா, இவங்க ட்ரஸ்கே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவர் கலை கலாச்சாரத்தை வந்து ஆதரிச்சாரு, பல கலை படைப்புகளுக்கு வந்து மானியம் கொடுத்திருக்கிறாரு, இசை கவிதையை அவர் விரும்பி இருக்கிறாரு, அவர் ஆட்சியில பல கலை படைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து கலைகளை பற்றி எந்த விதமான ஒரு அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா அவுரங்கசீப்புக்கு ஒரு மென்மையான உணர்வே கிடையாது, அவருக்கு மியூசிக் பிடிக்காது, கொடூரமான எல்லா. ஆமா ஆமா, அதை வந்து அதை உண்மை என்னன்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது அவுரங்கசீப் ஆட்சி இந்துக்களுக்கு எதிரானது. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இந்து கோயில்களுக்கு மானியம் வழங்கினது, நிர்வாக இராணுவத்தில் வந்து இந்து தளபதிகளை சேர்த்துக்கிட்டது, இப்படின்னு மொத்தமா என்ன சொல்றாங்கன்னா அவுரங்கசீப் ஒரு மன்னர். ஆமா, ஒரு மன்னர். அந்த மன்னர் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றால் இந்த நாட்டினுடைய மதம் மக்களை வந்து மதிக்க வேண்டும், அவர்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கணும், தன் பதவி கொடுக்கணும், இதெல்லாம் செய்தாதான் வந்து ஆள முடியும். அப்ப பாபர் காலத்திலிருந்து அவுரங்கசீப் காலம் வரைக்கும் இதான் வந்து நடந்திருக்குது. ஆனா சங்கிகள் அந்த பிரிட்டிஷார்கள் வந்து அந்த துப்பிய அந்த எச்சியை முழுங்கி கொண்டு இன்றைக்கு முகலாய பேரரசு அவுரங்கசீப்பை பற்றி இப்படி தவறா வந்து சித்தரிக்கிறாங்க. அதுக்கு இந்த சாவா என்ற இந்த சிங்கக்குட்டி படம் ஒரு துளி. ஒரு பானையில வந்து விஷம் இருக்கிறதுக்கு இது ஒரு துளி.